நீலகிரி மாவட்டம் உதகை நடைபெறவுள்ள துணைவேந்தர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தற்பொழுது குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் வருகை தந்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஞானசேகரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஞானசேகரன், ஜெகதீப் தன்கருடைய இந்த வருகை குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் திவ்யா. நீலகிரி மாவட்டம் உதகையில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாடு துவக்க விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று தமிழகம் வந்துள்ளார். தற்பொழுது டெல்லியிலிருந்து சிறப்பு விமானம் மூலம் தற்பொழுது கோவை விமான நிலையம் வந்தடைந்த குடியரசு துணைத் தலைவர் அமைச்சர் கையல்விழி செல்வராஜ், கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார், மாவட்ட ஆட்சியர் பவன்குமார், மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் செந்தில்குமார், மாவட்ட கண்காணிப்பாளர் கார்த்திகேயன், மாவட்ட காவல் ஆணையர் சரவண சுந்தர் ஆகியோர் வரவேற்றனர். இதனையடுத்து தனி ஹெலிகாப்டர் மூலம் குடியரசு துணைத் தலைவர் உதகை புறப்பட்டார். இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்ட பின்னர் ஞாயிற்றுக்கிழமை காலை கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள கருத்தரங்கில் கலந்து கொள்ள குடியரசு துணைத் தலைவர் அன்றைய தினம் டெல்லி புறப்படுகிறார். குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.